எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். என் பேர் ஷீபா. வெல்கம் டு ஷீபா சமையல். இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல்ல பேச்சுலர்ஸ் பிகினர்ஸ்க்குலாம் ஏற்றபடி சிக்கன் கடாய் சோறு தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு சிக்கன் பீசஸை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பெரிய பீசஸாக வேண்டாம். 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தோட சாறை விதை நீக்கி சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து ஒரு 30 நிமிஷம் அப்படியே வச்சுக்கோங்க. இது 30 நிமிஷம் ஊறுறதுக்குள்ளே நம்ம இப்போ சாதம் வடித்து எடுத்துக்கிடலாம். சாதம் நீங்கள் வடிக்கும் போச்சுல உங்களுக்கு குழைவாக வேணுமா இல்லை உதிரியாக வேணுமான்னு பார்த்து அதுக்கேற்றபடி நீங்கள் வடித்து எடுத்துக்கோங்க. சாதம் வடிக்கும் போச்சுலே நீங்கள் உப்பு போட்டு வடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த சாதத்தில் உப்பு பிடிச்சி அந்த கறி சோறு சாப்பிடும் போச்சுல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு கடாயை சூடுபடுத்திக்கோங்க. அதில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெய் நல்லா சூடேறவும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. இது நல்லா பொரிஞ்சு வரவும் இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தலைகளும் 2-3 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெயில் பச்சை மிளகாவும் புதினா தலைகளும் வதங்கும் போச்சுல ரொம்ப மனம் நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு பெரிய சைஸில் இருக்கிற பல்லாரி ஒன்றை நீள் வாக்கில் அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் முழுமையாக வதங்கணுங்கிறது கிடையாது. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வதங்கி வந்தால் போதும். இப்போ அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு. இஞ்சி பேஸ்ட்டை காட்டிலும் பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. அந்த கடாயில் அடி பிடிக்காதபடி நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டினுடைய பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா மீடியம் சைஸில் இருக்கிற தக்காளி பழம் நல்லா பழுத்ததாக 2 தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளி பழம் சீக்கிரமாக வதங்கணும், அதே சமயத்தில் நல்லா குழைவாக வெந்து வரணுங்கிறதுக்காக 2 கல்லுப்பு போட்டு வதக்கிட்டோம் அப்படின்னா அந்த தக்காளி பழம் நம்மளுக்கு நல்லா குழைவாக சாஃப்டாக வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷத்தில் தக்காளி பழம் இந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்துட்டு இப்போ மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். தீயை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இதில் காரம் மட்டும் உங்களுக்கு தகுந்தபடி நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போகணும். அதனால் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. எண்ணெய் இந்த அளவுக்கு பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க. குறைவான தீயில வதக்குங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் அந்த மசாலாலாம் கருகி போகாமல் இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சிருக்கிற சிக்கன் பீசஸை இது கூட சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாலே நல்லா வேகிற மாதிரி பார்த்துக்கோங்க. எண்ணெய் கூட 2 ஸ்பூன் சேர்த்தோம் அப்படின்னா நம்ம மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா அதுலேருந்தே தண்ணி விழுந்து நல்லா நம்மளுக்கு சாஃப்டாக வெந்து வந்துடும். ஒருவேளை நீங்கள் பெரிய பெரிய பீசஸாக போட்டிங்கன்னா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு 2-3 முறை நீங்கள் மூடி போட்டு நல்லா கலந்து விட்டீங்க அப்படின்னா அந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நல்லா சிக்கன் பீசஸ் எல்லாம் சுருங்கி வெந்து வந்துட்டு இப்போ இந்த சமயத்தில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலைகளை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் சர்வ் பண்ணும் போதுல கொஞ்சம் கொத்தமல்லி தலையை சேர்த்து நீங்கள் தூவிட்டு சர்வ் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இது பேச்சுலர்ஸ் பிகினர்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கெலாம் ரொம்ப அருமையான ரெசிபி. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனில் தம்ஸ் அப் கொடுத்துருங்க. தம்ஸ் அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாபாய்.